Hi friends, welcome to Selvi Tailors. நாம் இன்றைக்கி என்ன டிசைன் பார்க்க போகிறோம்னா எம்ப்ராய்டரி மிஷினில் சின்ன குழந்தைக்கான பட்டுப்பாவாடை சட்டையில் கழுத்தை சுற்றி சின்ன ஃப்ளவர் டிசைன் போட போகிறோம். என்ன டிசைன் போட போகிறோம்னா கொடி மாதிரி போட்டு அதில் சின்ன சின்ன குட்டி பூ இருக்கிற மாதிரி கழுத்தை சுற்றி போட போகிறோம். எப்படி போடுறோன்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் அதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு பட்டுப்பாவாடை சட்டையில் போட்டு பாருங்கள். நான் இன்றைக்கி கோல்டு கலர் பட்டு சட்டையில் தான் நான் இந்த பூ டிசைன் போட போகிறேன். கழுத்தை சுற்றி சின்ன சின்ன கொடி தொங்குற மாதிரி அதில் சின்ன கலர் பூவாக குட்டி குட்டி பூ போட போகிறேன். பாருங்கள், இது சின்ன குழந்தைக்கான சட்டைனால நான் சிம்பிளாக எம்ப்ராய்டரி மிஷினில் டிசைன் போட்டிருக்கேன். இது என்ன ஸ்டிச்சுன்னா ரன்னிங் ஸ்டிச் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். சிம்பிளான டிசைன் போதுன்னதுனால நான் சிம்பிளாக ரன்னிங் ஸ்டிச்சு மட்டும் வச்சு அந்த கழுத்தை சுற்றி போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள் நான் எப்படி போட்டுட்ருக்கேன்னு பாருங்கள். புதுசாக எம்ப்ராய்டரி மிஷின் கற்றுக்கிறவங்களுக்கு இந்த தையல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கனால நம்ம புதுசாக டிசைன் போட்டு கற்றுக்கலாம். எம்ப்ராய்டரி மிஷினில் நம்ம இப்போ ஒரு சைடாக கொடி டிசைன் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த சைடு இப்போ போட்டுட்ருக்கோம். இது முடித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு கொடிக்கும் கீழே ஒவ்வொரு ஃப்ளவர் போட போகிறோம், ஒவ்வொரு கலராக போட போகிறோம். இப்போ இந்த கொடிக்கு ஒவ்வொரு கொடிக்கும் இடையில நான் 1.5 இன்ச்சுக்கே போட்டு ஒவ்வொரு கொடி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் மேலே கொடிக்கு மேலே கழுத்தை சுற்றி ரன்னிங் ஸ்டோன் வச்சு மிஷினில் தான் தைக்க போகிறேன். என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடி டிசைனை முடித்தாச்சு. அடுத்தது ஃப்ளவர் டிசைன் போட போகிறேன். இப்போ நான் ஒரு ரெட் கலரில் சின்ன குட்டி ஃப்ளவர் டிசைன் போட போகிறேன். அது போட்டுட்டு அதுக்கு நடுவில் நான் சின்ன குட்டி பீட்ஸ் வச்சு அதை முடிக்க போகிறேன். இந்த டிசைனை நீங்கள் சுடிதார் குர்த்திக்கெல்லாம் போட்டு பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த டிசைன் பிடிச்சிருந்தா நீங்கள் போட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ளவர் டிசைன் வந்து முடிக்க போகிறேன். உங்களுக்கு தேவைன்னா எல்லா கலர்லேயும் போட விருப்பம் இல்லைன்னா ஒரே கலராகவும் இந்த பூ டிசைனை போடுங்க, அதுவும் சூப்பராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்னோடய வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எம்ப்ராய்டரி மிஷினில் கழுத்தை சுற்றி கொடி டிசைனு போட்டு அதில் ஒரு சின்ன குட்டி குட்டி பூவும் போட்டு முடித்தாச்சு. இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து நடுவில் குட்டி குட்டி பீட்ஸ் வைக்கிறேன். இப்போ அதுக்கு வந்து ஃபேப்ரிக் க்ளூ வச்சுட்டு அதில் ஆஃப் சைஸ் பீட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து வச்சு ஒட்ட போகிறேன். பாருங்கள் எப்படி ஒட்டுறேன்னு. அடுத்தது வந்து நான் கழுத்துக்கு மேலே ஸ்டோன் லேஸ் வச்சு தைச்சிட்டேன். 3 லைனாக எடுத்து வச்சு தைச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா 2 லைன்ஸாகவும் வச்சு தைக்கலாம். அதனால் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் தைங்க. என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.